எனக்கு இதன் விளக்கம் என்னவென்றால், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின், வேதனைப்படுவான் விளாடிமிர் புட்டின். ஏற்கனவே சொன்னாரு, அவனுக்கு ஒரு வாதகை கொடுப்பேன்னு சொன்னாரு. எப்போ 24/2 போர் ஆரம்பிக்குது. அதை ஒட்டி 26/2 24/2/2020 போர் ஆரம்பிக்குது உக்ரைன் போர். 26/2 என் தேவநாயக கருத்துக்களோடு சொல்றாரு, உக்ரைன் ஜனக்கு விரோதமாகவே ரஷ்ய விளாடி புட்டின், அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுக் கொண்டு இருக்கிறேன், வாதையினால் குறைவாக வாதிப்பேன்னு சொன்னாரு. அதே மாதிரி 3/5/2022 விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோயின்னு செய்தித்தாளில் பார்த்தேன், நியூஸ்ல பார்த்தேன். அதுன்னு சொல்றாரு, அந்த வாதையினால் வேதனைப்படுவார் விளாடிமிர் புட்டின். வாதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை விஸ்வரம் முழுக்கும் இருக்கும். புற்றுநோய் இருக்குது, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு ஏதோ குணப்படுத்திட்டு வராரு, குணப்படுத்தி நலமாடிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய நம்ம செய்யலாம், காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உயிரோடு இருக்கலாம். ஒரு நிலைமையில் இருக்கிற